ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சவுத் சமையலில் என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு கடாய் சூடானோடனே எண்ணெய் விட்டுருக்கேன். இது ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். எண்ணெய் விட்டுட்டு இந்த எண்ணெய் சூடானோடனே ஒரு ஸ்பூன் வெந்தயம் பொன்னிறமானோடனே ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் வெடித்தோடனே நான் வடகம் போட்டிருக்கேன். இது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது. வடகம் போட்டு நல்லா அந்த ஒரு வடகம் ஸ்மெல் நல்லா வரும் பார்த்திங்களா, எண்ணெயில் பொரிக்கும் பொழுது. இந்த டைமில் நான் ஒரு 2 வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு பூண்டையும் நான் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்து, ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் கொஞ்சம் பெருசு அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப தக்காளி போட்டோம்னா புளிப்பாக இருக்கும். நம்ம புளி தண்ணி ஊற்றுறதுனால தக்காளி ரொம்ப போட தேவையில்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். இது 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும். காரம் இருக்காது, ஆனால் குழம்பு நல்ல ஒரு கலர் தரும். இதெல்லாம் நல்லா போட்டு கலந்து வதக்கி விட்டோடனே அந்த மிளகாய்த்தூள் அந்த மசாலா ஸ்மெல் வரைக்கும் வதக்கின பிறகு நான் வடிகட்டின அந்த புளி தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். சாம்பார் பொடி நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் குழம்புக்கு. நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கலந்து மூடி போட்டு வச்சுருக்கேன். நல்லா அது குழம்பு கொதித்து வரும். கொதித்து வந்த பிறகு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல், அந்த புளியோடைய பச்சை ஸ்மெல் நல்லா போன பிறகு இந்த டைமில் நான் மீன் குழம்பு தூள் மசாலா போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டு இது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் அந்த 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து கொதித்த பிறகு கழுவி வச்ச மீன் நான் போடுறேன். இந்த மீன் என்ன மீனுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். குழந்தைங்களுக்கோசரம் தான். ஏன்னா கடையில் ஒரு 2.5 கிலோ வஞ்சரம் மீன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட எப்படி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால் சின்ன மீனாக முள் இல்லாத கொடுங்கன்னு ஒரு மீன் எடுத்து கட் பண்ணி கொடுத்தாங்க. அதில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த மீன் தான் போட்டு போட்டிருக்கேன். இந்த குழம்பு நல்லா கொதித்து அந்த மீனெல்லாம் வெந்து வரும். இந்த டைமில் மூடி போடக்கூடாது. மீன் போட்டோடனே மூடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மீன் உடையாமல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.